கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு நீட் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் அதிகால வேளையிலே பரிசுத்த வேதத்திலிருந்து நாம் ஒரு பகுதியை தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபிக்கிறோம். அதிகால வேளையில் அபிஷேகங்களை பெற்றுக்கொள்ள, தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொள்ள புதிய நாளுக்காக இணைந்திருங்கள். எரேமியா 21 அதிகாரம் 8 வசனத்திலே, பின்னையும் அவர் இந்த ஜனங்களை நோக்கி, இதோ நான் உங்கள் முன்னே ஜீவ வழியையும் மரண வழியையும் வைக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஜீவ வழியையும் மரண வழியையும் வைக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த பூமியிலே வாழ்ற வாழ்க்கை கடைசி வாழ்க்கை, கர்த்தருக்காக ஒரே வாழ்க்கையா இருக்கும். உலகத்துக்குள்ள திரும்பி பார்த்தால் எத்தனையோ காரியங்கள் இருக்கு. ஆவிக்குரிய பிள்ளைகள் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா எந்த அளவுக்கு நம்ம தேவனுடைய சமூகத்தில் இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம குடும்பம் ஆசீர்வாதம். ஜீவ வழியையும் மரண வழியையும் உனக்கு முன்னே நமக்கு முன்னே வைக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். புதிய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்து நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவனம் என்றார். என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்றார். நம்ம நித்திய ஜீவனுக்கு போகணும் அப்படின்னா கர்த்தருடைய வழியிலே நடக்கும்போது அந்த வழி சத்தியமான வழி. சத்தியமான வழியில நடக்கும்போது நம்ம ஜீவனுக்கு நேராக நம்முடைய பயணம் இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகள் வசனத்தை கேட்டு உணர்ந்து அர்ப்பணித்து தாழ்த்தி தேவன் பக்கம் மனம் திரும்பும் போது நம்ம சத்திய வழியில போயிட்டு இருக்கிறோம் சொல்லி அர்த்தம். உண்மையிலே நம்முடைய வழி ஜீவ வழியா இருந்துச்சு அப்படின்னா அது சமாதானமான வழி, அது பரிசுத்தமான வழி, அது அன்பின் வழி, அது நித்திய வழி, அது நீதியின் வழி, அது ரட்சிப்பின் வழி. ஆவிக்குரிய பிள்ளைகள் யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, நம்ம வாழ்க்கை இயேசு கிறிஸ்துவோடு இருக்குமானால் கண்டிப்பாக ஆசீர்வாதம், சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சி, திருப்தி, பெருக்கம் சகலமும் உண்டு. வெளிச்சத்தின் பிள்ளையாக நாம் காணப்படுவோம். யோவான் 5 அதிகாரம் 24 வசனத்திலே, என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்றார். அவன் ஆக்கினைக்கு தீர்ப்புக்குட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. குமாரனையும் பிதாவையும் விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறான் என்று யோவான் 5 அதிகாரம் 24 வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு. அதே அதிகாரத்திலே, அதே நிருபத்திலேயே பல வசனங்கள் இருக்கு. யோவான் 8:51 ஒருவன் என் வார்த்தைகளை கை கொண்டால் அவன் என்றென்றைக்கும் மரணத்தை காண்பதில்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். அதிகால வேளை செய்தி என்ன அப்படின்னா, ஒருவன் என் வார்த்தையை கை கொண்டால் அவன் என்றென்றைக்கும் மரணத்தை காண்பதில்லை. அவன் என்றென்றைக்கும் மரணத்தை காண்பதில்லை அப்படின்னா நம்ம அந்த பூமிக்குரிய வாழ்க்கை முடிந்ததுக்கு அப்புறம் நித்திய காலமாக அவரோட இருக்க போயிடும். என்றென்றைக்கும் நம்ம அவரோட இருக்க போயிடும். பாவத்தின் சம்பளம் மரணம். ஒரு மனுஷன் கர்த்தரை விட்டு வழி விலகும் போது மரண வழியில போயிட்டு இருக்கான்.
அந்த வழி ரொம்ப மோசமா இருக்கும். சில குடும்பத்துல பாவத்திலேயே இருப்பாங்க, சத்தியத்துல நடக்க மாட்டாங்க, பரிசுத்தத்துக்குள்ள வரமாட்டாங்க, நீதியை பின்பற்ற மாட்டாங்க, உண்மையா வாழ்ந்து சொல்லி யோசிக்க மாட்டாங்க. வாயை திறந்தாலே ஒன்லி பொய் மட்டும்தான் இருக்கும். கர்த்தரை விட்டு தள்ளி போற காரியம் மட்டும்தான் யோசிப்பாங்க. தேவனுக்கு பிரியமானபடி வாழும் சொல்லி யோசிக்க மாட்டாங்க, தேவ சித்தத்துக்குள்ள வரணும்னு சொல்லி யோசிக்க மாட்டாங்க. அப்ப மரண வழினா என்ன அர்த்தம் அப்படின்னா, கர்த்தரை விட்டு தள்ளி போகும்போது அது எந்த வழி நம்ம நார்மலா யோசித்து பார்க்கலாம். இயேசு கிறிஸ்துவை பின்பற்றும் போது அழகா சொல்லிட்டாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் இருக்கு. அந்த ஆசீர்வாதம் எப்படி இருக்கு அப்படின்னா, கிறிஸ்துவுக்குள் இருக்கு. நம்ம சத்தியத்துல நடக்கும்போது நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கை, இந்த பூமிக்குரிய வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, எல்லாருடைய வாழ்க்கையிலும் முதல்ல சமாதானம் இருக்கும். இயேசு வந்த வீட்டிலே சமாதானம், இயேசு வந்த வீட்டிலே குடும்பம் ரட்சிக்கப்பட்டுரும். இயேசு கிறிஸ்து வந்த வீட்டிலே பிசாசு இருக்க முடியாது. இயேசு கிறிஸ்து ஒரு வீட்டுக்குள்ள வரும்போது, தேவ பிரசன்னம் அந்த வீட்டுக்குள்ள வரும்போது பிசாசால எப்படி இருக்க முடியும்? இயேசு கிறிஸ்து வந்த வீட்டுக்குள்ளே கர்த்தரை விட்டு தள்ளி போற ஒரு காரியம் இருக்காது. இயேசு கிறிஸ்து இருக்கிற வீட்டிலே துதி சத்தம் இருக்கும், ஜெபிக்கிற பிள்ளைகளா இருப்பாங்க, வேதத்தின்படி நடக்கிற பிள்ளைகளா இருப்பாங்க, கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிற பிள்ளைகளா இருப்பாங்க. இது எல்லாமே ஆவிக்குரிய அனுபவம் தான். 24 மணி நேரம் வாழ்க்கையிலே இயேசு கூட இருக்கணும், இயேசு கூட இருக்கணும். நம்ம கூட இயேசு கிறிஸ்து கூட இருப்பாரானால் அது நித்திய வழி, சமாதானமான வழி. அவர் நம்ம கூட இருக்கணும். ஹல்லேலூயா. என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. குமாரனையும் பிதாவையும் அறிவதே நித்திய ஜீவன். குமாரனையும் பிதாவையும் யாரெல்லாம் அறிந்து கொள்றாங்களோ அவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. விசுவாசிக்கிறவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. ஒருவன் என் வார்த்தையை கை கொண்டால் அவன் என்றென்றைக்கும் நிலைத்து இருப்பான், என்றென்றைக்கும் மரணத்தை காண்பதே இல்லை. அந்த அளவுக்கு நமக்கு ஒரு கிஃப்ட். இந்த கிஃப்ட் எல்லாமே எப்படி இருக்கு அப்படின்னா, கிறிஸ்துக்குள் அவருடைய வார்த்தையிலே நம்ம வாழ்க்கை இருக்கும்போது, நிலைத்திருக்கும் போது, என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது அப்படின்ட்டு அவர் நம்ம கூட இருக்கும்போது தான் அந்த கிஃப்ட். இந்த கடைசி காலம் நிறைய செய்தி நம்ம கேட்கிறோம். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே, புத்திமதிகளை காத்து கொள்கிறவன் ஜீவ வழியில் இருக்கிறான். புத்திமதிகளை காத்து கொள்கிறவன் ஜீவ வழியில் இருக்கிறான். வீட்டில் அம்மா அப்பா பிள்ளைகள்கிட்ட சொல்லுவாங்க, இதை செய்யாத, இதை செய் அப்படிம்பாங்க. சின்ன பிள்ளைகள சில குடும்பத்துல கேட்பாங்க. பிள்ளைகள் கொஞ்சம் பெருசாக அம்மா அப்பாவுக்கு தெரியாம ஏதாவது சேட்டை பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அப்படியே மெதுவா கொஞ்சம் அப்படியே வழி விலகுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, புத்திமதிகளை காத்துக்கொள்கிறவன் தான் ஜீவ வழியில இருக்கிறான். அப்போ புத்திமதிகளை விட்டு தள்ளி போகும்போது ஒரு மரண வழிக்குள்ள போயிருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த பிள்ளைகளோட வாழ்க்கையில கண்ணீர், கஷ்டம், பிரச்சனை ஏன் வந்துச்சு அப்படின்னு சொல்லி பல குடும்பத்துல ஜெபிக்க வரும்போது, பேசும்போது, வாலிப வயசுல கர்த்தரை மறந்துடுவாங்க. அம்மா அப்பா சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க. ஸ்கூல்ல டீச்சர் சொல்லியிருப்பாங்க, காலேஜில் சொல்லியிருப்பாங்க, இப்படிதான் வாழணும் அப்படின்னு இருப்பாங்க. கரெக்டா இருக்கும்போது வாழ்க்கை பயணம் கரெக்டா போயிட்டு இருக்கும். கொஞ்சம் வழி விலகும்போது எல்லாமே ஃபால்ட் ஆயிரும். ஒன்றும் இல்லை, நம்ம கூட இருக்கிற ஒரு ஃப்ரெண்டோ இல்லை பழக ஒரு நபரோ தப்பான ஒரு நபராக இருந்துச்சு அப்படின்னா
நம்ம லைஃப் வம்பா போயிடும். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் யாரோட பழகுறோம், யாரோட இருக்கிறோம், அதெல்லாம் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட். புத்திமதிகளை காத்து கொள்கிறவனுக்கு ஜீவ வழியில் இருக்கிறான், ஜீவ வழியில இருக்கிறான். யோபு 28ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே, மனுஷனை நோக்கி இதோ ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம், பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி. ஒரு குடும்பம் தீமை விட்டு விலகியாச்சுன்னா தான் அவங்க ஜீவ வழியில இருக்க முடியும். அவங்களுக்கு தான் ஞானம். பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி. அப்போ ஆவிக்குரிய ஒரு குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னா, ஜீவ வழியில இருக்கணும் அப்படின்னா, தீமையை வெறுத்தா மட்டும்தான், பொல்லாப்பை விட்டு விலகுனா மட்டும்தான் அவங்க ஜீவ வழிக்கு நேரம் போயிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். 111ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்திலே, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். ஞானம் வேணுமா? கர்த்தருக்கு பயப்படணும். அவருடைய கற்பனையின்படி செய்கிற யாவருக்கும் நற்புத்தி உண்டு. உன்னை போல பிறனை நேசின்னு சொன்னார். ஒரு மனுஷன் ஜீவ வழியில நடக்கணும் அப்படின்னா, பகை இருக்கக்கூடாது, வைராக்கியம் இருக்கக்கூடாது, கசப்பு இருக்கக்கூடாது, எரிச்சல் இருக்கக்கூடாது, கோபம் இருக்கக்கூடாது. ஒரு மனுஷன் ஜீவ வழியில நடக்கணும் அப்படின்னா, நம்ம இருதயம் செம்மையா இருந்தால் நம்ம ஜீவ வழியில நடக்க முடியும். ஜீவ வழியில நடக்கணும் அப்படின்னா, என் இருதயம் கர்த்தரோடு இருக்கா, இதை நான் தான் யோசித்து பார்க்கணும். அப்ப இணைந்திருக்கிற குடும்பம் நம்ம இதயத்துக்குள்ளே ஆவியான இருக்கிறாரா அப்படின்னு சொல்லி நம்மை நாம் ஆராய்ந்து பார்த்தால் எல்லா ஆன்சருக்கும் விட கிடைச்சிடும். அதனால கால வேளையிலே யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே, கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று, அதனால் மரண கண்ணிகளுக்கு தப்பலாம். மரண கண்ணிகளுக்கு தப்பலாம் அப்படின்னா கர்த்தருக்கு பயப்படணும். கர்த்தருக்கு பயப்படுறதுதான் ஜீவ ஊற்று என்று எழுதப்பட்டிருக்கு. ஜீவனுக்கு போற வழியே அங்கதான் இருக்கு. தீமையை விட்டு விலகுனா மட்டும்தான் ஜீவனுக்கு போற வழியில நம்ம போயிட்டு இருக்கணும்னு அர்த்தம். இயேசு அழகா சொன்னார், நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவனுமா இருக்கிறேன், என்னை அல்லாமல் பிதாவினிடத்தில் ஒருவனும் வரான், யாரும் போக முடியாது. அப்ப நம்ம பரலோகத்துக்கு போனோம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துனுடைய வழியில நடக்கும் போது கண்டிப்பா நித்திய ஜீவன். இந்த நாளிலும் கொஞ்சம் தான் நம்ம வேதத்தை தியானிச்சிருப்போம். ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும் அப்படின்னா நம்ம வேத வசனத்தின்படி நம்மளோட வாழ்க்கை இருக்கணும். நீதிமொழியில் 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே, நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு, அந்த பாதையில் மரணம் இல்லை. ஒரு மனுஷன் நீதியின் பாதையில நடக்கிறான் அப்படின்னா அவனுக்கு ஜீவன் உண்டு, அந்த பாதையில் மரணம் இல்லை அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. நீதியோ மரணத்தை தப்புவிக்கும். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, நம்முடைய வாழ்க்கை கிறிஸ்துவுக்குள் இருக்குமானால் ஆசீர்வாதம். ஞானவான்களுடைய போதகம் ஜீவ ஊற்று, அதனால் மரண கண்ணிகளுக்கும் தப்பலாம். போதக சிச்சையே ஜீவ வழி, போதக சிச்சையே ஜீவ வழி என்று எழுதப்பட்டிருக்கு. ஞானவான்களுடைய போதகம் ஜீவ ஊற்று, அதனால் மரண கண்ணிகளுக்கும் தப்பலாம். கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிச்சையே ஜீவ வழி. யாரெல்லாம் வேதத்தின்படி வாழ்க்கை அமைத்துக் கொள்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கை வெளிச்சமா இருக்கும். கட்டளையே விளக்கு என்று எழுதப்பட்டிருக்கு. யாரெல்லாம் கட்டளைக்கு கீழ்ப்படுகிறார்களோ அவருடைய வாழ்க்கை வெளிச்சமா இருக்கும். அதனால ஜீவ வழியை மட்டும்தான் பேசியிருக்கோம். ஜீவனுக்கு போற வழி அறிந்து கொண்டால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும், குடும்ப வாழ்க்கை சமாதானமா இருக்கும், செழிப்பு இருக்கும், நன்மையை பெற்றுக்கொள்ள முடியும்,
நற்கனி உள்ள நற்கிரியை உள்ள ஒரு வாழ்க்கையா இருக்கும். குடும்பம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே வேலி அடைத்து பாதுகாக்கப்படும் போது நம்ம ஜீவ வழியில இருக்கிறோம். ஜீவ வழியையும் மரண வழியையும் நான் உங்கள் முன்னே வைக்கிறேன் அப்படின்னா 2 வழி இருக்கு. ஜீவனுக்கு போற வழி இருக்கு, மரணத்துக்கு போற வழி இருக்கு. மரணத்துக்கு போற வழியை நம்ம கொஞ்சம் லைட்டா அப்படி திரும்பி பார்த்தோம் அப்படின்னா, காலையில நிறைய குடும்பத்துல யோசிப்பாங்க, பிரதர் எங்களுக்கு ஜீவனுக்கு போற வழி வேணும் பிரதர். 15 நிமிஷம் ஜீவனுக்கு போற வழியை பேசியிருக்கேன். இப்ப சில குடும்பத்திலே கர்த்தரை விட்டு தள்ளி வாழ்ந்துட்டு இருப்பாங்க. யார் பேச்சும் கேட்க மாட்டாங்க. சில குடும்பம்லாம் கர்த்தரை விட்டு தள்ளி போய் மரண வழியில போயிட்டு இருக்கு. அவங்களுக்கு சத்தியம் தெரியாது. லௌகீக துக்கமோ மரணத்தை உண்டாக்குறது. லௌகீக துக்கமோ உலகத்தில் உள்ள பல காரியங்களை யோசித்து துக்கப்பட்டுட்டே இருப்பாங்க. என் வாழ்க்கையில நான் அப்படி வாழ்ந்திருக்கேன். எனக்கு அந்த வேதனை, அந்த துக்கம்னு எனக்கு தெரியும். மரணத்தை உண்டாக்குறது. என்னோட வாழ்க்கையிலே நிறைய நாள் உடைந்து போன காரியம். ஆனா முடியல அப்படின்னு சொல்லி திணறும் போது, தேவனோட சமூகத்தில் அர்ப்பணிக்கும் போது, கர்த்தர் என் கூட பேசின காரியம் என்ன தெரியுமா? உலகத்துள்ள காரியத்தை யோசித்தோ இல்ல துக்கப்பட்டோ ஒண்ணுமே ஆப்போறது இல்லை. நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுக்குள் தேவனுக்குள் மறைந்திருக்கு. ஆவிக்குரிய பிள்ளைகள் உலகத்துள்ள காரியத்தை யோசித்தால் அந்த வேடை நீங்க நல்லா யோசித்தாலே மரணத்தை தான் உண்டாக்கிட்டு இருக்கும். சில வாலிப பிள்ளைகள், சில தாய்மார்கள், சில குடும்ப தலைவி வீட்டில் ஏதாவது ஒரு கடன் பிரச்சனையோ, கஷ்டமோ, குடும்ப பிரச்சனையோ, கணவர் பிரச்சனையோ வந்துட்டு அப்படின்னா, இனிமேல்லாம் ஏன் வாழணும், செத்து போயிடலாம், சாகலாம் அப்படிமா அந்த வார்த்தையை ரொம்ப நார்மலா பேசிடுவாங்க. அப்படின்னா என்ன பிரதர் அர்த்தம் அப்படின்னா, லௌகீக துக்கமோ இந்த உலகத்துல துக்கமோ மரணத்தை உண்டாக்குறதா. ஒரு வாலிப மகள் விரும்பி திருமணம் முடித்து அந்த கணவரால் கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கும்போது, ஜெபிக்க வரும்போது அந்த மகள் அடிக்கடி சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அண்ணன் எனக்கு வாழ பிடிக்கல, எனக்கு செத்து போயிடலாம் போல தோணுது, எனக்கு வாழ பிடிக்கல அப்படின்னா. ஏம்மா அப்படின்னா, மறக்க முடியலனே, என் கணவர் 2வது கல்யாணம் முடிச்சிட்டாரு, என்னை ஏமாத்திட்டாரு, நான் விரும்பி, ஆனா என் வாழ்க்கை பார்த்தா இன்னைக்கு கண்ணீரா இருக்கு. அவரு பார்த்தா 2வது திருமணம் முடித்து பிள்ளைகள் குட்டியோட வாழ்றாரு, இன்னைக்கு என் வாழ்க்கை வேதனையா இருக்கு அப்படின்னு. என்ன காரணம் சொல்லி பார்க்கும்போது, வாலிப வயசுல விரும்பி அந்த குடும்பம் பார்த்தா இன்னைக்கு பல உபத்திரத்துல காணப்படுது. காரணம் என்ன? லௌகீக துக்கமோ மரணத்தை உண்டாக்குறது. இருதயம் ஃபுல்லா கவலை, வேதனை. சில குடும்பம்லாம் அப்படியே தான் போயிட்டு இருக்கும், வெளியே தெரியாது. சில குடும்பம் கர்த்தரை விட்டு தள்ளி வாழ்ந்துட்டு இருப்பாங்க. செம்மையாய் தோன்றுகிற வழியும் உண்டு, இன்னைக்கு நம்ம எந்த வழியில போயிட்டு இருக்கோம்? மனுஷனுக்கு செம்மையாதான்ப்பா வழி இருக்கு, ஆனா தேவனுடைய பார்வையில எப்படி இருக்கு? தேவன் இதயத்தை பார்ப்பார். மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி, அதில் முடிவோ மரண வழியில் என்று எழுதப்பட்டிருக்கு. சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் மரணத்திலே நிலை கொண்டிருக்கிறான். சொந்த குடும்பத்திலே அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி வீட்டில் குடும்பமா பேசுறதுக்கு இன்னைக்கு ஆள் இல்லை. சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் மரணத்திலே நிலை கொண்டிருக்கிறான் என்று எழுதப்பட்டிருக்கு. அதனால யாரெல்லாம் அதிகால வேளையில இணைந்திருக்கிறீங்களோ,
ஆவிக்குரிய சிந்தை, ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சி இருந்தால் ஆசீர்வாதம் தான். பாவத்தின் சம்பளம் மரணம் சொல்லி எழுதப்பட்டிருக்கு. மாம்ச சிந்தை மரணம். அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் நம்ம இருதயத்துக்குள்ளே தேவன் அருளிய வேதம் இருக்குமானால் நம்ம நீதியின் வசனத்திலே பழக்கப்பட்டிருப்போம். சத்தியத்திலே நடக்கிறதுக்கு ஆவியானவர் நமக்கு போதிப்பார். நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே தீமை பின்தொடர்கிறவன் மரணத்துக்கு ஏதுவாயிருக்கிறான் என்று எழுதப்பட்டிருக்கு. தீமையை பின்தொடர்கிறவன், ஒரு மனுஷன் தீமையை பின்தொடரும் போது மரணத்துக்கு ஏதுவான வழியில போயிட்டு இருக்கான். அதனால காலை வேளையிலே ரெண்டு பக்கமும் நம்ம பேசியிருக்கோம். ஒரு பக்கம் பார்த்தா ஜீவ வழி, இன்னொரு பக்கம் பார்த்தா மரண வழி. இன்னும் வசனம் நிறைய இருக்கு. கர்த்தருடைய பிள்ளைகள் அவைக்குரிய வாழ்க்கையில வளர கர்த்தருடைய சமூகத்தில் அர்ப்பணிப்போம். கர்த்தர் நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். புதிய நாளுக்காக ஜெபிப்போமா? இருக்கிற இடத்துல முழங்கால் பிடிட்டுக்கோங்க, கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிறோம் அன்புடன் அந்த பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுதிக்கிறோம்ப்பா. இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரே, நன்றியோடு துதிக்கிறோம் சுதிக்கிறோம்ப்பா. மன்னிக்கிறதற்கு தயவு பெருத்திருக்கிறவரே, நன்றியோடு துதிக்கிறோம் சுதிக்கிறோம்ப்பா. எங்களுக்காக ஜீவனை தந்த ஜீவாதிபதியானவரே, நன்றியோடு துதிக்கிறோம் சுதிக்கிறோம்ப்பா. பிசாசுடைய கிரியில் அழிக்கும்படிக்கு தேவகுமாரனா வெளிப்பட்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம் சுதிக்கிறோம்ப்பா. அதிகால வேளையிலே ஒவ்வொரு குடும்பத்தையும் உம்முடைய பாதவில் அர்ப்பணிக்கிறோம். புது கிருபையில நிரப்புங்க, உம்முடைய வல்லமையில நிரப்புங்க, ஜெப அபிஷேகத்துல நிரப்புங்க, தியானிக்கிற அபிஷேகத்துல நிரப்புங்க. குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து உங்க பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தி ஆசுறீங்க. எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்பட்டும். அவங்களுடைய தலைமுறை, அவங்களுடைய வம்சம், எல்லா குடும்பமும் ஆசீர்வதிக்கப்பட்டும். யாரெல்லாம் அப்பா இணைந்திருக்காங்களோ எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் கண்ணோக்கி பார்க்க வேண்டும். இந்த நாளிலும் தேவனுக்கு பிரியமானபடி தேவ திட்டத்துக்குள்ளே, தேவ சித்தத்துக்குள்ளே வாழ்றதுக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். யாரெல்லாம் தாழ்த்துறவங்களோ எங்களுக்கு ஒரு ஜெப அபிஷேகம் தாங்கப்பா, வேதத்தை தியானிக்கிற அபிஷேகம் தாங்கப்பா, துதிக்கிற பிள்ளைகளா இருக்கணும், அந்த கிருபை தாங்க. கனி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ கிருபை தாங்க. வரங்களினால் நிரப்புங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுங்க. பரிசுத்தவினால் நிரப்புங்க, அக்னி அபிஷேகத்தால் நிரப்புங்க. பிறந்த நாள், திருமண நாள் அப்பா யாரெல்லாம் கொண்டாடுறாங்களோ அவங்களுடைய சந்ததி கர்த்தருடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறோம்ப்பா. அவங்களுடைய தலைமுறை கர்த்தர் ஆசீர்வதிங்க. இந்த வருஷத்திலே அப்பா அவங்களுடைய மன விருப்பத்தை நிறைவேற்றித்தாங்க. கற்பதவிங்க ஜெபிக்கிறாங்க, கர்த்தருடைய கரத்திலே பிள்ளைகளை அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிங்க. பிள்ளைகளுக்கு அப்பா நிறைய குடும்பத்தில் மாசமா இருக்குங்க, அந்த குடும்பத்தை கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். டெலிவரி போறாங்க, கர்த்தர் கூட இருங்க, நார்மல் டெலிவரி ஆகிட்டாங்க. திருமண வயசு தாண்டதுப்பா, ஏற்ற துணை தந்து ஆசீர்வதிங்க. திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் நிறைய குடும்பத்துல இதயத்துக்குள்ள கவலைகள், வேதனைகள், துக்கம், சில குடும்பத்துல பிரிவினை, கோர்ட்டு கேஸ்ல போயிட்டு இருக்காங்க. அந்த உபத்திரத்தை மாற்றித்தாங்க. இணைந்து வாழ கர்த்தர் உதவி செய்யுங்க. மாந்திரியத்துல, பில்லி சுனியத்துல, ஏவல்ல எந்த குடும்பத்துல கஷ்டப்படுறாங்களோ அந்த எல்லா சத்துருடைய கிரியைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டு அறிக்கப்படட்டும். இணைந்திருக்கிற குடும்பம் சமாதானமா இருக்கணும். தேவ சமாதானத்தில் நிரப்புங்க. பரிபூர்ணமான நன்மைகளை பெற்றுக்கொள்ள பரலோவாசல் திறங்க. கடன் பிரச்சனை, உபத்திரங்கள் மாற்றி உங்க பிள்ளைகளுடைய கண்ணீரை துடைத்து அவங்களுடைய தேவைகளை சந்தித்து பரிபூர்ணமா ஆசிரிங்க. வீடு கட்டுறாங்க, தடையா இருக்கு, கட்டி முடிக்க கத்த கிருபை செய்யுங்க. வெளிநாட்டுல இருக்கிறாங்க, அவங்க இருக்கிற பகுதிகளிலே சமாதானத்தை கட்டிடுங்க. வேலைக்கா ஜெபிக்கிறாங்க, கர்த்தர் உங்க பிள்ளைகளுக்கு என்னென்ன வேலை இருக்கலாம் அந்த வேலையில கட்டிடுங்க. இந்த நாளிலும் டிரைவிங் லைன்ல போறாங்க, வாகனத்துல போறாங்க, எல்லா குடும்பத்துக்கும் கர்த்தருடைய பாதுகாப்பு வேணும். முன்னும் பின்னுமா தேவதூர் நிப்பாட்டுங்க. எங்களுக்கு முன்பாக நீங்க கடந்து போங்க. வேலைக்கு போறாங்க, வியாபாரத்துக்கு போறாங்க, கம்பெனிக்கு போறாங்க, ஆபீஸ்ல வேலை பார்க்காங்க, டீச்சரா இருக்காங்க, கவர்மெண்ட் ஸ்டாஃபா இருக்காங்க, எல்லாரையும் கர்த்தருடைய கரத்துல பிடிக்கணும். உங்க பிள்ளைகளுக்கு கர்த்தர் போதுமானவரா இருந்து சம்பூர்ணமாக ஆசீர்வதிங்க. தேவனுடைய கரம் பிள்ளைகளோட கூட இருக்கட்டும். தேவன் அருளிய அப்பம் ஊழியத்தை உங்களுடைய கரத்துல அப்படிங்கிறோம். அப்பிரோஜனமான ஊழியக்காரம்ப்பா, நாங்க எல்லாரும் ஜீவ வழியிலே அப்பா நடக்கணும். எங்களுக்கு கிருபை செய்யுங்க. யாரெல்லாம் கர்த்தரை விட்டு தள்ளி போய் வாழ்றாங்களோ
அவருடைய குறைகள் குற்றம் எல்லாவற்றையும் மன்னித்து உங்கள் பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தி யாரெல்லாம் அர்ப்பணிக்கிறாங்களோ நன்மையினாலும் கிருபையினாலும் நிரப்பி ஆசீர்வதிங்க. இந்த நாளை உங்களுடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கிறோம். புதிய நாளிலும் புது வாசல் திறங்கப்பா. புது நன்மைகளை பெற்றுக்கொள்ளணும், புது அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும், புது கிருபை பெற்றுக்கொள்ளணும். கிருபை தாங்க உங்களுடைய கரத்தில் முடியும். யாரெல்லாம் அப்போ அந்த நாளிலும் வேதனையோடும் கண்ணீரோடு உபத்திரத்தோடு நிந்தையோடு அவமானத்தோடு இருக்காங்களோ எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி திறந்த வாசல் தாங்க. இந்த நாளிலும் சாட்சி சொல்ல கர்த்தர் கிருபை செய்யுங்க. பலவீனத்தோடு படுத்த படுக்கையில் யாரெல்லாம் உபத்திரத்தோடு இருக்காங்களோ உங்கள் பிள்ளைகளோட வாழ்க்கையில் எந்த காரியத்தில் உபத்திரம் பலவீனம் பிரச்சனைகள் இருக்கோ அது எல்லாம் நீக்கிதாங்க, எல்லாம் நீக்கிதாங்க, எல்லாவற்றையும் நீக்கிதாங்க. கர்த்தரே கூட இருங்க. எத்தனையோ குடும்பத்தில் நிறைய தேவைகள் தான்ப்பா இருக்கு. இருதயம் ஃபுல்லாக பாரமாக இருக்கு. பணம் எங்கே பார்த்தாலும் கடன் வாங்கி வச்சுருக்காங்க. நிறைய குடும்பத்தில் பண தேவைகள். கர்த்தரே கொடு சந்திங்க. இன்னைக்கு அப்பா எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. உங்கள் நாம மகிமைப்படட்டும். உங்களுடைய ஜீவன்களை பண்ணிக்கிறோம். துதிகான மகிமையெல்லாம் ஒருக்கே செலுத்துவோம். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே ஆமென். தேவனுக்கு மகிமையுள்ளதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்தையும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியம் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்ம கொடுப்பதாக. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, 9363064181 நம்பர் கொண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்தில் ஜெபிப்போம். நீங்களும் எங்களுடைய ஊழியர்களுக்காக தொடர்ந்து ஜெபித்துள்ளீர்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக ஆசீர்வதிப்பாராக. God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.